ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு ஆண்டு, நன்மையின் ஒரு ஆண்டு, சந்தோஷத்தின் ஆண்டு, அதிசயங்களின் ஆண்டு, அற்புதங்களின் ஆண்டு. ஏனென்றால் இந்த அற்புதமான தேவன் உங்களோடு கூட நடந்து வருகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக கடந்து போகிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலையும் கூட 2025ஆம் ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நாம் கேட்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுவோமாக. அன்புள்ள இயேசப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தராகிய தேவனே, இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருபையப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை சுவாமி. ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனாய், நன்மையின் தேவனாய், அன்புள்ள அப்பாவாய், அன்புள்ள தகப்பனாய் அப்பா, அந்த வருடத்துக்குள்ள எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக எங்களோடு கூட நீங்க கடந்து வந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்கிற உங்க பிரசனத்திற்காக கூட ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளையும் கூட உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல 2025ஆம் ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நாம் கேட்கவிருக்கிறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். அவர் நமக்கு முன்பாக போகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய், நம்மை விட்டு விலகாத தேவனாய், கைவிடாத தேவனாய் இருக்கிறபடினால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நாம் எதற்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை. 365 நாட்களிலும் கர்த்தருடைய கண்கள் நம் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமென். அவர் உங்கள் மேலும் என் மேலும் நோக்கமா இருக்கிற தேவன். அவர் முன்பாக கடந்து செல்லுகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிற தேவனா இருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 13ஆவது வசனத்துல, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி. ஆமென். அவர்கள் தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் அவரை கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்க முன்னேற முடியாத இருக்கிற தடைகளை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், நீங்கள் குடும்பமா இணைய முடியாத இருக்கிற தடைகளை, நீங்கள் பிசினஸ் செய்ய முடியாத இருக்கிற தடைகளை, நீங்கள் இன்னும் அபிவிருத்தி அடைய முடியாத இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் அவர் உங்களை ஆச்சரியத்தால் நிரப்புகிற தேவன், நன்மைகளால் நிரப்புகிற தேவனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த அன்பின் தேவன் தடைகளை நீக்கி போடும்படி உங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். அவர் முன்னே போய் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்குற தேவனா இருக்கிறார். அந்த கோணலானவைகளை செவ்வையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழியில் 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். நம் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் போது அவர் நம் பாதைகளை செவைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வழிகளை, நம்முடைய காரியங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு வேலை கிடைக்க முடியாது இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிறார். திருமண தடைகளை உடைத்து போகிறார். குழந்தை தர முடியாதபடி இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிறார். எல்லா ஆசீர்வாத தடைகளை உடைத்து போடும்படி அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். இதனால் அப்படிப்பட்ட அன்பின் தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமாக. அவர் எல்லா கோடலானவைகளையும் அவர் செவ்வையாக்குற தேவனா இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசனத்துக்குள் நீங்கள் கடந்து வாருங்கள். அந்த பிரசனத்துக்குள் கடந்து வந்து உங்களுடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்தி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் காரியங்களில் அற்புதமான காரியங்களை செய்வார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுவார். உங்களுடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்குவார். உங்கள் தட்டைகளை எல்லாம் அவர் உடைத்து போடுகிற தேவனா இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுடைய பிரசனத்துக்குள் கடந்து வாங்க. அன்பின் தேவனோட கூட நல்ல உறவுக்குள், நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்படி ஆவியானவர் தேவனில் உங்களை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசனத்துக்குள் நீங்க கடந்து செல்லுங்க. மனிதர்களோடு பேசுவதற்கு அதிக நேரம் எடுக்காதபடி கர்த்தருடைய பிரசனத்துக்குள் நீங்கள் கடந்து வாங்க. அவருடைய பிரசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த பிரசன்னம் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இதனால நாம் யாத்திரை 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்,
என் சமூகம் உனக்கு உன் வாசல் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் எந்த காலத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், இளைப்பாறுதலை தருகிற தேவனாய், சமாதானத்தை தருகிற தேவனாய், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறதா இருக்கிறது. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரிடத்துல நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாடி செல்லாவிட்டால் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவர் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து கதறுகிறவராய் இருப்பது போல நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து கதறுகிறவர்களாய் இருப்போம். சங்கீதம் 42:1 வாசிக்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ஆமே, நம்முடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் அவரை வாஞ்சித்து கதறட்டும். அவருடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வாருங்கள். உங்கள் காரியங்களை அவரிடத்துல தெரியப்படுத்துகிறது, அன்பின் தகப்பனிடத்துல பேசுங்கள். சின்ன காரியமோ பெரிய காரியமோ கம்ப்ளீட்டா அவரை நாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் பொழுது, முற்றிலுமாக அவரையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது, அந்த அன்பின் தேவன் நம்மை கைவிடாத தேவனாய், நம்மை வழிநடத்துகிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். உபாகமம் 31:3 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவர் உனக்கு முன்னின்று தேசத்தாரை அழிப்பார், நீ அவரது தேசத்தை சுதந்தரிப்பாய். ஆமென். அவர் எதற்காக முன்பாக கடந்து போகிறார்? சத்துருக்களை அழித்து போட்டு தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி முன்பாக கடந்து போகிறார். ஆமென். அவர் நம்மை நன்மைகளால் நிரப்பும்படியாக, நன்மைகளை சுதந்திரத்துக்கும்படியாக அவர் முன்பே கடந்து செல்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில் என் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள், நன்மையை சுதந்திரிப்பீர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போட்டு அவர் உங்களை ஆசீர்வாதத்தினால் நன்மைகளாலும் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நாம் இந்த வேளையில நன்றிகளை நாம் சொல்லுவோமாக. அவருடைய பிரசனத்தை நீங்கள் வாந்தித்து கதறும் பொழுது, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக உங்கள் பிரச்சனைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் எல்லா காரியங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவரோடு கூட நல்ல உறவுக்குள் நீங்கள் கடந்து வரும் பொழுது, அந்த அன்பின் தேவன் உங்கள் காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களோட கூட கடந்து வருகிற தேவன். ஒரு வல்லமை நிறைந்த கர்த்தர். செப்பனியால வாசிக்கிற உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். முன்பாக கடந்து போகிறார். அவர் உங்கள் பிறகே உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை ரட்சிக்கிற தேவன். அப்படிப்பட்ட மகாபிரிய தேவன் கடந்து போலும் பொழுது, உங்கள் வாழ்க்கை முன்பாக கடந்து போகும்போது, அவருடைய சமூகம் முன்பாக கடந்து போகும்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அவருடைய சமூகம் நம்ம விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது என்று சொல்லி யாத்திரா 33 வாசிக்கிறோம். ஆமென். அவருடைய சமூகத்துக்கு நீங்க கடந்து வரும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அந்த சமூகம் உங்களை விசேஷித்தமான இடத்துல, ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பமும் சமாதானமும் சந்தோஷம் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 16 நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்று கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து போடுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு செருபாபேலே எம்மாத்திரம் தேவ பிள்ளைக்கு முன்பாக சமபூமியாவாய். ஆமென். பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும். எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பாக தவிடு பொடியாய் ஆகதான் வேண்டும். ஏனென்றால் அவர் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போட்டு கொண்டிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள், ஆவியானவராலே உம்முடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும், உம்மாலே என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும் என்று சொல்லி ஆவியானவரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆவியானவரை ஆவிக்குள் நிறைந்து நீங்கள் செபிக்கும் பொழுது, ஆவியானவரிடத்தில் நீங்கள் ஆலோசனைகளை கேட்டு செயல்படும் பொழுது, உங்களுடைய காரியங்களில் இருக்கிற தடைகள் நீங்கி போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணனானவைகளை செவ்வையாகி அவர் உங்களை செவ்வையான பாதை நடந்து செல்கிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 45 வாசிக்கிறோம், எதற்காக நமக்கு முன்பா செல்கிறார்? நமக்கு ஆத்துமாக்களை தரும்படியாக. ஒருவேளை ஊழியர் செய்கிற நீங்கள் இந்த வேலை சோர்ந்து போயிருந்தீர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு தர வேண்டிய கர்த்தருடைய ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அடுத்ததாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எதற்காய் முன்பாக போகிறார்? கர்த்தர் நமக்கு எதற்கு நம்முடைய வாழ்க்கையில முன்பாக செல்கிறார் என்று நம்மை வழிநடத்தும்படி யாத்ராமம் 13 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பமும் கடந்து சென்றது. அதே தேவன் உங்களை வழிநடத்தும்படியாக அவர் முன்னே போகிறார். ஒருவேளை நீங்கள் எந்த பாதைகள் செல்வது என்று சொல்லி நீங்கள் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கலாம். தடுமாற்றத்தை நீக்கி போட்டு அவர் உங்களை வழிநடத்தும்படியாக அவர் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். சங்கீதம் 32 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்,
உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆமென். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாய், உங்களை வழிநடத்துகிற தகப்பனாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் முன்பா செல்லும் பொழுது தடைகள் உடைகிறது. அவர் முன்பா செல்லும் பொழுது குணலானவைகள் செவ்வையாகிறது. அவர் முன்பா செல்லும் பொழுது ஊழியம் செய்கிற நீங்கள் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். 31:3 வாசிக்கிறபடி அவர் உள்ளே செல்லும் பொழுது நன்மைகளை தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமாக. இந்த நாளில் ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நாம் முடிப்போம். கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2025 ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா, நன்மையின் ஆண்டா இருக்கணும். ஒவ்வொரு உன்னாலே நீங்கள் செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்களை வழிநடத்தும்படி, தடைகளை நீக்கி போடும்படி ஆண்டவரே நீங்கள் செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே, அவர்கள் உம்மிடத்தில் அப்பா தகப்பனே அவர்கள் காரியங்களை கொண்டு வரத்தக்கதாக உம்முடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களா, உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுகிறவர்களா இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கூட கிருபை பாராட்டுவீராக. ஆவியானவரை உண்மை அவர்கள் முற்றிலுமாய் டிபெண்ட் பண்ணிக்கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசு சுவாமி உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025 ஆண்டில் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், சமாதானமாயிருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் உங்கள் மேல கடந்து வருகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.